Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து காலையில டிஃபனும் மதிய சாப்பாடு தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு, சத்து மாவு இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, நலங்கு மாவு இருக்கு, வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, தாளிப்பு வடகை இருக்கு, இன்ஸ்டன்ட் புளிசாத பவுடர் இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான சமையல். காலையில் வந்து டிஃபன் வந்து பாஸ்தாவுக்கு தண்ணி காய வச்சுருக்கேன். பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் கட் பண்ணலை. தண்ணி காஞ்சோன்னா அதை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம், தக்காளி, குடமிளகாலாம் கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகேவா? தண்ணி வந்து பாதி தான் காஞ்சிருக்கு. எப்பயுமே வந்து பாஸ்தாவுக்கு நல்லா தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் வந்து பாஸ்தாவை போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வெள்ளை சோளம் இருக்குது பாருங்கள், அந்த பாஸ்தா. இப்போ வந்து மைதா பாஸ்தா வாங்குறது இல்லை. ஓகேவா? இப்போ வந்து கிடைக்கிது உங்களுக்கு, சோளத்தில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கிது. ஆர்கானிக் விற்கிறாங்க பாருங்கள், அந்த ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நான் இது பதஞ்சலியில் தான் வாங்கினேன். ஓகேவா? தண்ணி காயட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ பாஸ்தாவை சேர்த்தது கொஞ்சம் தாராளமாக வந்து தண்ணி நிறைய வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது, ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது. நான் வந்து அரை கிலோ பாஸ்தா சேர்த்துருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அரை கிலோ பாஸ்தாவுக்கு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். 4 தக்காளி எடுத்திருக்கேன். குடமிளகாய் சின்னதாக 2 எடுத்திருக்கேன். வேணும்னா வந்து கட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஆனியனை கட் பண்ணிடலாம். யாராருக்கு கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் எனக்கு இந்தமாரி பொடிசாக அரியது ரொம்ப பிடிக்கும். இது வந்து அப்பாவோட பழக்கம். அப்படியே பேசிக்கிட்டே கத்தி பாட்டுக்கு அவருக்கு விளையாடும். அவ்வளோ சூப்பராக கட் பண்ணுவார். எங்களுக்கு பெரும்பாலும் அருவாமனையோட 90% எனக்கு, அம்மாவுக்கு, அக்காவுக்கு எங்கள் வீட்டில் கத்தி தான். அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இருக்கும். சூப்பராக கட் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக கட் பண்ணது பார்த்தீங்களா? நான் அதுக்கு தான் அந்த சாப்பர் வாங்கிறதுக்கே யோசித்தேன். சாப்பர் இப்போ நம்ம 4ஆக கட் பண்ணி போட்டோன்னா 4 இழுத்தனா வந்துடும். ஒரு நேரத்தில் டைம் இருக்கும் போது நான் இந்தமாரி சாப் பண்ணிக்கிறது. இப்போ ஸ்கூல்லலாம் திறந்துட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து கரண்ட்லேயும் வச்சுருக்கோம், சும்மா கையில் இழுக்கிறதும் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பெரும்பாலும் வந்து சாம்பார் வெங்காயம் தான் சேர்ப்போமா, அதனால் நம்மளுக்கு அந்த சாப்பர் வந்து யூஸ் ஆகாது. எவ்வளோ பொடிசாக வந்துருப்பாங்க. இது பாஸ்தாக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த காம்பை எப்பயுமே வந்து எடுத்துடணும். எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி 1 பாட் ரெசிபி தான் செய்யலான்னு பார்க்குறேன். சாம்பார் சாதம் செய்யலாமா, பிரிஞ்சி சாதம் செய்யலாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. இப்போ டிஃபனை சாப்பிட்டுட்டு வெளியே போகிற வேலை இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் நம்ம செய்யணும்.
சாம்பார் சாதத்துக்கு எந்த காயும் இல்லை, வரும்போது தான் வாங்கிட்டு வரணும். எப்பயுமே கத்தி மட்டும் தக்காளி வெட்டிச்சுன்னா சாப்பிட்டு போயிடும், மொக்கையாயிடும். தக்காளி வந்து பார்த்து வெட்டிக்கோங்க. ஏன்னா வந்து பார்க்கறதுக்கு வெளியே நல்லா பளபளன்னு இருக்குது, நல்லா இந்தமாரி பளபளன்னு இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய ஐயாங்க சுற்றிட்டு இருக்காங்க. ஐயாங்கன்னா பூச்சி, அது சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து சில விஷயம் வந்து பிடிக்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்கும். எப்படின்னா இந்த பூச்சி பார்க்குறது, வெளியே போனால் இந்த பாத்ரூமுக்கு போக மாட்டேன், பெரும்பாலும் போனாலும் அந்த ஐயர் பட்டுட்டு போகாமலாம் இருக்க மாட்டேன். இப்போ என்னடானா கல்யாணம் ஆகி இந்த பூச்சை பார்த்தா சில விஷயம் பாத்ரூம் போகிறதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஃபுட்டுலேருந்தே இந்த பழக்க வழக்கம் எல்லாமே மேரேஜ் ஆனால் மாறி இருக்கு. யார் யாருக்கு மாறி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு நல்லாவே தெரியுது. தக்காளி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் போட்டுட்டேன். அப்போ தான் அரியும் போது ஜூஸ் வந்து ரொம்ப வராது. இல்லைன்னா ஒரே ஜூஸாக வரும், கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே 2 வெங்காயம் எடுத்தால் 3 தக்காளி, ரொம்ப கரெக்டான அளவு. ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இது கட் பண்ண. இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு டைம் வந்து பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படி எடுக்கணும்னா ரொம்ப தண்ணியை இருத்தக்கூடாது. இப்படி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஓகேவா? சூடாக இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எப்பயுமே வந்து தண்ணி வேக வைக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் தண்ணி மலரணும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அதேமாரி குழம்பு ஏதோ பண்ணுறீங்கன்னா நடுவில் நீங்கள் காயோ பருப்போ சேர்த்துட்டு பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சாதத்துக்கே ஊற்றக்கூடாது. உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. ஓகேவா? நான்லாம் வந்து சாதத்துக்கெலாம் கரெக்டாலாம் தண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா முக்கால்வாசி நம்மளுக்கு கொஞ்சம் பளபளன்னு இருந்தால் தான் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாக வச்சுப்பேன். அதேமாதிரி வேகிற ஐட்டத்துக்கும் தாராளமாக வச்சுப்பேன். பாருங்கள், இப்போ இதை ஊற்றிடலாம். இப்போ வந்து வடிகட்டியாச்சு. எண்ணெயை நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆகட்டும். நம்ம பூண்டு உரிக்கணும், குடமிளகா கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு வந்துட்டு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சிடலாம். இது வந்து இப்படியே தான் ஆறணும். அப்போ தான் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. நம்ம போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது தனித்தனியாக வந்துடும். இப்போ வந்து குடமிளகாவை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குடமிளகாய் கட் பண்ணால் நிறைய வர மாதிரி இருக்கும். 2-3 சிஸ்டரு போன வாரத்துலேருந்து நீங்கள் சாப் பண்ணுறதெல்லாம் ஏன் போட மாட்டீங்க, நீங்கள் சூப்பராக சாப் பண்ணுவீங்களே அப்படின்னு சொன்னவங்களுக்கு பதிவு. நல்லா சாப் பண்ணிக்கிட்டே பேசுவீங்களே, பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக
காட்டுவீங்களே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி தான் நம்ம வீடியோவில் காட்டிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பொருளுங்களை என்னென்னன்ட்டு எல்லாத்தையும் சாப் பண்ணிவிட்டு ஒரு நேரத்தில் சாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே காட்டுவேன் பொருளுங்களை, அதுக்கப்புறம் சாப் பண்ணிவிட்டு காட்டுவேன். அப்படி தான் ப்ராப்பராக செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நான் டைம் எப்படி இருக்கும் பார்த்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வீட்லேயே வேறு தைக்கிறோம். அப்புறம் இட்லி பொடி வேலைலாம் இருக்குது. அப்புறம் வீடியோ எடிட் பண்ணணும், வீட்டு வேலைலாம் இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அவசர அவசரமாக இப்போ பெரும்பாலும் நான் என்ன பண்ணிடுறது, கடாயை வச்சு தான் வெங்காயமே உரிக்கிறது, அந்தமாரி ஆயிடுச்சு டைமு. இப்போ ஸ்கூல் திறந்தேன்னா நம்மளுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சோன்னா அப்படியே பம்பரம் மாட்டோம் 7:30 வரைக்கும் சுற்றணும். சுற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க, காலையில் அப்படியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து உக்காந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்கூல் 11ஆம் தேதி சின்னவனுக்கு திறக்குது. நம்ம எப்பயுமே எந்திரிக்கிற மாரி எந்திரிச்சு விளக்க ஏற்றிடுறோம். ஆனால் வந்து டிஃபன் செய்ய 9 மணி ஆகிடுது. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் தூங்குறாங்க. நம்ம செஞ்சு வச்சு என்ன பிரயோஜனம், சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதனால் பூண்டு காலி ஆயிடுச்சு, ஒரு கட்டி தான் இருந்தது. இப்போ வெளியே போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரணும். இருக்கிற பூண்டை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 10 பல்லு மட்டும் எடுத்துக்கோங்க. நசுக்கி போட்டாலும் சரி, சாப் பண்ணி போட்டாலும் சரி, பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எனக்கு பூண்டு வந்து மாதத்துக்கு 1.5லேருந்து 2 கிலோ கண்டிப்பாக ஆகும். நிறைய பூண்டு சேர்த்துப்பேன். பூண்டு ரொம்ப நல்லது, நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிறவங்க இந்த பாலில் வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா தோசைக்கல்லில் சுட்டுட்டு சாப்பிட்லாம். டெய்லியும் ஒரு 10 பல் பூண்டு சாப்பிட்டு பாருங்கள், உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நல்லா கலகலகலான்னு இருக்கும். பூண்டு வந்து சுட்டுட்டா வந்து அந்த நெடி வந்து அவ்வளோவா தெரியாது, பாலில் வேக வச்சுட்டா அதுவும் தெரியாது. இந்த பால் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அந்த இப்போ மாதமாகி ஃபஸ்ட்டு குழந்தை பிறகுது பாருங்க, பால் சுரக்கலைன்னா பூண்டு தான் வேக வச்சு கொடுப்பாங்க. அந்த கேஸ் ட்ரபுளும் போகும், பாலும் நல்லா சுரக்கம்னு வாங்கும். நான் பெரும்பாலும் வந்து பெரிய பூண்டு வாங்க மாட்டேன், இந்தமாரி கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் வாங்கிக்கிறது. இதுதான் நாட்டு பூண்டு, ரொம்ப பெருசாக இருக்குது, சைனா பூண்டுன்னு வாங்க அம்மா. அம்மா வந்து வியாபாரத்துக்கு போகும்போது பூண்டு பேரிச்சம்பழம் தான் ஜோடி. அவங்க பூண்டு எடுக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக பேரிச்சம்பழம் எடுத்து விற்பாங்க. பெரிய பெரிய பூண்டாக இருக்கும். மொத்தமே ஒரு கட்டியில் 7 பல்லு 8 பல்லு தான் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டே வர மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த பூண்டு தான் வாங்குவாங்க. அம்மா சொல்லுவாங்க, சின்ன பல்லாக இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து நாட்டு பூண்டு, உடம்புக்கு நல்லது, நெடி ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து நெடி இருக்காது, அவ்வளோவா ஆரோக்கியமும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இப்போ வந்து சைனா பூண்டு தான் வாங்குகிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா, இதை நம்ம சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ணால் பசங்களுக்கு தெரியாது. சின்ன வயசில் கூட இது சாப்பிட்டா கரெக்டுன்னு இப்போ எல்லா வீடியோலாம் பார்க்குறாங்க. அப்போ கூட சில விஷயம்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. விவரம் தெரிஞ்ச பிறகு சமாளிக்கிறது தான் பெரிய விஷயம் போல இருக்கு. விவரம் இல்லாத போது கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே இந்தமாரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இதுக்காகவே ஒதுக்கிட்டு செய்யும் போது. ஆனால் எனக்கு இப்போ டைம் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு சாப்பிங் கட் பண்ணுற வேலையெல்லாம் காட்டுறது கிடையாது.
யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம கட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும். ஓகேவா? ஒரு குடமிளகாவே போதும். இப்போ சூப்பராக சாப் பண்ணியாச்சா? இப்போ நம்மளுக்கு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு, அங்கே போயிடலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து பாதி ஹீட் ஆனோன்னா பூண்டு நல்லெண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, புகை வரும் அப்படியே. அதனால் பாதி ஹீட் ஆகும் போதே சேர்த்துடுங்க. அந்த பூண்டை நல்லெண்ணெயில் வதக்கி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃப்ளேவரு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பெரிய வெங்காயம் நான் இதில் எந்த சாஸும் சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளாக செய்ய போகிறேன். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் வரும் உங்களுக்கு. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும். ஓகேவா? வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினாலும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே பாஸ்தா ரெடி ஆகிடும். அந்தமாரி தான் நான் செய்வேன். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம், நிறைய பேர்த்துக்கு டைம் இருக்காது, சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் வந்து ஐயோ இது செஞ்சால் லேட் ஆகிடுமேன்ட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, செய்யறதுக்கு சோம்பல் படுவாங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஓகேவா? இது கூடயே காரத்துக்கு ஏற்ற மாரி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது காரம் அதிகம், பார்த்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூடயே சுகர் ஒரு அரை ஸ்பூன். இப்போ அவ்வளோதான். இது பாருங்கள், எண்ணெயில் மிளகாத்தூள் இதில் இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா ஒரு தொக்காக வந்துடும். ஓகேவா? மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூப்பராக வந்து எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். தக்காளி எல்லாம் நல்லா மேட்ச் ஆகி அப்படியே இஞ்சி பூண்டு ஃப்ளேவரும் அந்த நல்லெண்ணெயும் செம்மையாக வாசனை அடிக்குது. இப்போ வந்து நம்ம குடமிளகாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப வேக வேண்டான குடமிளகா. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குடமிளகா ரொம்ப நிறைய வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். பசங்க இப்போ எடுத்து வச்சிடுறானுங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து பாஸ்தாவை சேர்த்துடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. செம சூடுங்க. கொஞ்சம் உதுத்து எடுத்துடலாம். இப்போ வந்து சேர்த்துடலாம். சூடு பயங்கர சூடாக இருக்குது. இப்போ சிம்மில் வச்சிட்டிங்களா, மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இருந்தால் தான் நல்லா ஜூஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் எப்பயுமே வந்து வெங்காயமும் தக்காளியும் நிறைய போடுவேன் பாஸ்தாவுக்கு மட்டும். இதில் நீங்கள் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம், சோயா சாஸ் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போட மாட்டேன். இதுவே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இப்படி தான் பிடிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருந்தோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு நல்லா சுட 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 பாஸ்தா ரெடி. இதுக்கப்புறம் நீங்கள் பன்னீர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், பட்டர் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கலாம். மேலே அப்படியே மூடி வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு கொடுத்துடலாமா?
சுட சுட சாப்பிடும்போது தான் பாஸ்தா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பசங்களுக்கு பாஸ்தாவை போட்டு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக பாஸ்தா ரெடி. கொடுத்துடலாமா? எங்கள் செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள், செம்பருத்தி. மாமியார் ஒரு 2-3 எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 4 9 பூ, எனக்கே 9 பூ கொடுத்துருக்காங்க. இப்போ சாமிக்கு வைக்கணும். அதுக்குள்ளே வந்து இதை சாப்பிட்டுட்டு, பாஸ்தாவை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாம். சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். அப்பளம் வறுத்துட்டு சாம்பார் சாதம் செஞ்சுக்கலாம். மாம்பழம் இருக்குது, தொட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா பசங்களே வந்து லேட்டாக தான் சாப்பிட்றாங்களா, அதனால் ஒரு 12-12:30க்கு சாம்பார் சாதம் செஞ்சாலும் போதும். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 12:30க்கு செய்கிறோன்னா ஒரு 11:30க்கெலாம் அரிசியும் பருப்பும் வேக வச்சுருங்க. நம்ம வந்து இன்றைக்கி பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம். ஓகேவா? நம்ம மாவு பச்சரிசியில் செய்ய போகிறோம். அது நம்ம எப்படின்னா, நம்ம மாவு பச்சரிசி எதுக்கு எடுப்போன்னா அதிரசத்துக்கு எடுப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து சாம்பார் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். அதுதான் வந்து நல்ல கொல கொலன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வந்து சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி சாம்பார் சாதத்துக்கு 3/4 உலக்கு துவரம்பருப்பு, ஒரு 1/4 உலக்கு வந்து பச்சை பருப்பு சேர்த்து நீங்கள் சாம்பாரோ சாம்பார் சாதமோ செய்யும் போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு நான் பச்சரிசி தான், மாவு பச்சரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 2 எடுத்துருக்கேன். அப்போ தான் நல்லா கொல கொல கொலன்னு நம்மளுக்கு அந்த சாம்பார் சாதத்தோட டெக்ஸ்சர் சூப்பராக வரும். 2 ஆளாக்கு. இப்போ வந்து இது 1 ஹவருக்கு முன்னாடி 2த்தையுமே ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு எப்பயுமே சாம்பார் சாதத்துக்கு பச்சரிசி சேர்த்து செய்யும் போது அப்படியே கோயிலில் வாங்கி சாப்பிட்ற சாம்பார் சாதம் மாரியே இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை 2 தடவை அலம்பிட்டு 3ஆவது தண்ணியில் அப்படியே ஊற வச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம், காய் என்னென்ன போடுறோமோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுட்டு வெளியே போயிட்டு வந்தோம். ஓகேவா? நல்லா பாருங்கள், சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம மொத்தமே ஒரு ஆளாக்கு தான் போட்டோம். எவ்வளோ பருப்பு இருக்குது பாருங்கள். ஊற வச்சு செய்யும் போது சாம்பார் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நிறைய பருப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், பச்சரிசி 2 ஆளாக்கு தான் ஊற வச்சோம். அதுவும் பாருங்கள், நல்லா மாவு பச்சரிசி. ஏன் ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து கழுவிட்டு ஊற வைக்கிறோன்னா, பச்சரிசி நம்ம ஊற வச்சுட்டு கழுவும் போது உடஞ்சிரும். அதனால தான் நான் ஒரு 3 தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கோலி குண்டு அளவு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 கட்டி பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம். புரியுதா? இப்போ வந்து நம்ம என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். தேவையில்லாத காயே இல்லாமல் கூட சாம்பார் சாதம் செஞ்சுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு கேரட்டு, 1 முள்ளங்கி, ஒரு 5 அவரைக்காய், ஒரு 10 பீன்ஸு, 1 முருங்கைக்காய், 1 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். சாம்பார் சாதம் குக்கரில் தாளித்து விட போகிறோம். ஓகேவா? நெய்யை விட தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது. வயிறு புண்ணு ஆற்றும், உடம்பு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும், கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால் தேங்காய் எண்ணெயில் நிறைய ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ண பழகிக்கோங்க. நான் அதனால தான் இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் வாங்கிப்பேன், அதுக்கப்புறம் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய்.
நான் 3 எண்ணெயுமே யூஸ் பண்ணுவேன். பாம் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் மாதம் எண்ணெய் மட்டும் மாற்றி மாற்றி வாங்கிப்பேன். மாற்றினா நிறைய யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதம் கடலெண்ணெய் 2 வாங்கினேன்னா 1 நல்லெண்ணெய் 1 தேங்காய் எண்ணெய் வாங்கிப்பேன். மொத்தம் 4 லிட்டர் ஆச்சா. அது இல்லாமல் பாம் ஆயில் வந்துச்சுன்னா அது வந்து இந்த பொரிக்கிறதுக்கெல்லாம் வச்சுப்பேன். மாதம் வாங்கினோன்னா நம்ம இந்த தடவை கடலெண்ணெய் வாங்கிட்டோம். அடுத்த மாதம் நல்லெண்ணெய் 2 கிலோ வாங்கிட்டு தேங்காய் எண்ணெய் 1 கிலோ கடலெண்ணெய் 1 கிலோ வாங்கிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்படியே ரொட்டீனாக மாறி மாறி வரும். எண்ணெய் மட்டும் என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், துடைக்கவே மாட்டேன். எண்ணெய் வந்து நம்ம இங்கே வாங்குறதில்ல. நம்மளுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மானாமதுரையிலேருந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கி சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கும் கொடுத்து அனுப்புகிறாங்க. பஸ்ஸில் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேவா? எங்கள் மாமியாருக்கும் வந்துடும், எனக்கும் வந்துடும். அம்மா 1 கிலோ நல்லெண்ணெய் 1 கிலோ தேங்காய் எண்ணெய் வாங்குவாங்க மாதமானா. மொத்தம் 6 கிலோ வாங்கிப்போம். இப்போ வந்து எதுக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வரோன்னா, இங்கே கூட செக்கெண்ணெய் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே வந்து பியூராக ஏதோ மரம் ஒரிஜினல் மரத்தில் நம்மளுக்கு அரைச்சி தராங்க. சூப்பராக இருக்கும் எண்ணெய். இந்த எண்ணெய் சாப்பிட்றதுனால நெஞ்சு எரிச்சல், நெஞ்சு கரிச்சல் அப்புறம் எதுவுமே வராது. சூப்பராக இருக்கும். நான் வரும்போது வந்து 1 கிலோ பூண்டு இல்லைல்ல, 1 கிலோ வந்து 200 ரூபான்னு வாங்கினேன். இது சின்ன பூண்டு தான், ஆனால் வந்து பல்லு கொஞ்சம் பெருசு. என்னமோ கம்மியாக இருந்த மாரி இருந்தது. நாட்டு பூண்டு தான், இங்கே பாருங்கள், நாட்டு பூண்டு தான், ஆனால் வந்து பல்லு கொஞ்சம் பெருசாக இருக்குது. 200 ரூபா. வண்டிக்காரவங்க கிட்ட தான் வாங்கினேன். நல்லா காஞ்சி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேவா? உங்கள் ஊர்லலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் பூண்டு. எனக்கு எப்பயுமே வந்து மாதத்துக்கு எப்படியும் 1.5லேருந்து 2 கிலோ ஆகும். இஞ்சி பூண்டு அரைச்சேன்னா 1/2 கிலோ அரைச்சி வச்சுருவேன். கண்டிப்பாக எனக்கு 2 கிலோ ஆகும். 1/2 கிலோ நீங்கள் பூண்டு 1/2 கிலோ 400 கிராம் இஞ்சி போட்டு நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா எனக்கு 1 மாதத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் நிறைய இஞ்சி பூண்டு சேர்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு தாளிப்பு போட்டுட்டு காயெல்லாம் வதக்கி தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? இப்போ தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பொரிஞ்சிடுச்சா? கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு, சின்ன வெங்காயம் 1/2 கிலோவுக்கு 100 வெங்காயம் போதும். 100 கிராம். ஏதோ ஒரு வீடியோவில் மீன் குழம்புக்கு 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராமுன்னு சொல்லலை, 150ன்னு சொல்லிட்டேன். ஒருத்தவங்க கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க, 150 சின்ன வெங்காயன்றீங்க, இவ்வளோண்டு போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. அதனால தான் கிராமம் சொன்னேன். இப்போ பாதி வதங்கினோன்னே நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். சாம்பார் சாதத்துக்கு கொப்பரை தேங்காய் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வறுத்து சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்குது, ஏன்னா நான் வந்து பூண்டு பொடிக்கு கொப்பரை தேங்காய் வந்து வாங்கிட்டு வந்து சேர்க்குறேன். சேர்த்தா தான் அந்த பூண்டோட நெடி தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. கொப்பரையை வெளியே வச்சா பூர்ணம் பூத்துரும், அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். நான் கொப்பரை போடல, ஆனால்
எடுத்து மிக்சியில் நீங்கள் போட்டாலாம் தட தட தடன்னு நிற்கும். அதனால் கொப்பரை போடாமல் தான் சேர்ப்பறேன். முருங்கைக்காய், குடமிளகாய், பீன்ஸு, அவரைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, அது கூடயே கத்திரிக்காய், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே சாம்பார் பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து சாம்பார் பொடி எப்படின்னா, இப்போ 1/2 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, தனியா, பெருங்காயம், சீரகம், மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு டப்பா சாம்பாருக்குன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காயெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ 10 நிமிஷமாக நம்மளுக்கு காய் வதங்கிட்டு இருக்கு. இப்போ 1 டம்ளருக்கு நம்ம 2.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். ஓகேவா? இது வந்து கரெக்டாக 3.5 டம்ளர் சொம்பு. இதில் இப்போ 2 சொம்பு இதில் ஊற்றிக்கலாம். மொத்தம் 7 டம்ளர் ஆச்சா? 3 கப்பு வந்து 2 கப்பு ரைஸு, 1 கப்பு பருப்பு சேர்த்துருக்கோம். மொத்தம் இப்போ நம்ம இது வந்து 3.5 சொம்புன்னு சொன்னேன். அப்போனா 7 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் மட்டும். கொஞ்சம் குலைவாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பருப்பு சேர்க்கறதுனால ஆற கெட்டி போடும். அதனால் தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய் வந்து நல்லா ஒரு அரைவாசி வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி இது போல் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு தான் அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு நம்ம புளி தண்ணியை சேர்க்கணும். அப்போ தான் சாம்பார் சாதம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், சல்லுன்னு இல்லாமல். இப்போ நம்ம இது கூடயே ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுடலாம். இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த 3 ஸ்டவ் வந்ததுலேருந்து ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் என்னென்னா, சிலிண்ட்ரு காலி ஆச்சுன்னா இந்த நடு ஸ்டவ், அந்த பெரிய பர்னர் இருக்குது பாருங்கள், அது மட்டும் புகை பிடிக்குது. அதுதான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் சமைக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பருப்பு சேர்த்துலாம் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பருப்பு சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். எப்பயுமே சாம்பார் சாதம் இப்போ பருப்பு சேர்த்துருக்கனால உங்களுக்கு சரியாக நீங்கள் சாப்பாடு எப்படி 3 ஆளாக்கு போடுறீங்கன்னா அதே 3 ஆளாக்கு போட்டு 1.5 கப்பு பருப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். 1க்கு 1/2 கப்புன்னு கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சமாக செஞ்சால் கூட நிறைய வரும். ஓகேவா? அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் எப்பயுமே இப்போ 3 ஆளாக்கு அரிசி போடுவேன். இப்போ 3 ஆளாக்குன்னா இப்போ அரிசி 3 ஆளாக்கு 1.5 கப்பு பருப்பு வந்துடும். அப்போ வந்து சாதம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் 2 கப்பு ரைஸு 1 ஆளாக்கு பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது 5 நிமிஷம் மலரட்டும். மலர்ந்த பிறகு குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து புளித்தண்ணி, புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு.
சாம்பாருக்கு ஆனால் கம்மியாக தான் சேர்க்கணும். புளி தண்ணி ஊற்றினா காய் வேகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நார்மலாக சாம்பார் சாதத்துக்கு 3 விசில் விட்டால் போதும். நான் வந்து 4 விசில் விட போகிறேன். ஏன்னா புளி தண்ணி ஊற்றிருக்கனால காய் வந்து நறுக்கு காய் மாரி இருக்கும். அதனால் ஓகேவா. கொஞ்சம் மலர்ந்து வந்தோன்னே நாங்கள் மூடினீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு விசில் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கோங்க லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வருது, கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு தண்ணி தான் இருக்குது, வெந்து வந்துட்டேன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ மூடிடலாம். இப்போ 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்குள்ளேயே அப்பளத்தை பொரிச்சு வச்சிடலாம். மாம்பழம் இருக்குது, மாம்பழம் தொட்டுக்கலாம். அப்பளம் இருந்தால் போதும். இல்லைன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு அப்பளத்துக்கு. ஓகேவா. குக்கரில் வந்து 1 விசில் தான் வந்திருக்கு. நல்லா வந்து எண்ணெயை சிம்மு பண்ணிட்டேன், ஏன்னா கருகிடும். சிம்மு பண்ண இப்பயே பாருங்கள் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே வந்து கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இங்கே மயிலாப்பூரில் சாய்பாபா கோயிலில் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா தேவா அமிர்தம் மாரி இருக்கும். வெண்பொங்கலும் நல்லாயிருக்கும். அங்கே பிரசாதமே வந்து வெண்பொங்கல் சாம்பார் சாதம் தான், செம்மையாக இருக்கும். எப்படின்னா எங்கள் மாமியார் வாரம் வாரம் மயிலாப்பூருக்கு போவாங்க, அப்போ வாங்கிட்டு வருவாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம டிநகர் பெருமாள் கோயிலுக்கு போகிறோம்ல, அவங்களே சனிக்கிழமான சாம்பார் சாதம் வந்து இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. மயிலாப்பூருக்காரவங்க தான், சூப்பராக இருக்கும். அவங்க வந்து ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வெண்பொங்கலும் சாம்பார் சாதம் தான் அவங்க கோயிலில் வந்து பிரசாதமே, சாய்பாபா கோயிலில். அதனால் அவங்க சாம்பார் சாதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன் மயிலாப்பூர் கோயிலில் சாம்பார் சாதம் நல்லா இருக்கும்னா, அவங்க ரெகுலராக செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு டைமும் செய்யும் போது அது சரியான பக்குவத்தில் அவங்களுக்கு கரெக்டாக வரும். எப்பயுமே இந்த ஸ்பூன் கணக்கு, ஆலாக்கு கணக்கு இதெல்லாம் வச்சிங்கன்னா எங்கே போனாலும் சீக்கிரமாக கற்றுக்க முடியாது. எப்பயுமே கை பக்குவ கணக்கு இருக்குது பாருங்கள். உப்பு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளோ மிளகாத்தூள், சாம்பார் சாதமாக சரி பிரிஞ்சி சாதமாக சரி நம்ம இவ்வளோ மிளகாத்தூள் போட்டால் கரெக்டாக இருக்கும். அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆரம்பத்துலேருந்தே தெரியாதுன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பூன் கணக்கு தான் வரும். இப்போ நான் பிரிஞ்சி சாதமே செய்கிறேனே, தண்ணி அளவெல்லாம் வந்து அளந்தெல்லாம் வைக்க மாட்டேன். அப்படியே தான் நான் குத்து மதிப்பாக தான் வைப்பேன். எனக்கு இப்போ அந்த சொம்பு கணக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, ஒரு தடவை பிரியாணிக்கு ஒருத்தவங்க அளவு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து அளந்து பார்க்கும்போது ஆலாக்கில் அது அந்தமாரி 3 ஆலாக்குன்னு இருந்தது. அதுலேருந்து கரெக்டாக நான் 3 ஆலாக்குன்னு நினச்சிக்கிறது. இதுக்கு வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து நல்லா அப்பளம் வந்து பெருசாக வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் பெருசாக வறுத்துட்டேன். எங்கள் அப்பா இறந்து என் சின்ன பிள்ளை வயசு தான். அவர் இறந்து 3 மாதத்தில் நின்றான். இப்போ என் சின்ன பிள்ளைக்கு 10 வயசு ஆகுது. கிச்சிலி சாம்பார் சாதத்துக்கு இந்த கிச்சிலிக்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எத்தனை வருஷம் கிச்சிலிக்காய் ஊறுகாய்? 10 வருஷம். ஒன்று பிச்சு காட்டுற மாதிரிங்க, அப்படியே சதை மாரி வரும்.
இந்த உடம்பெல்லாம் சரியில்லை, வாய்க்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த துண்டு கிச்சிலிக்காய் மட்டும் வச்சு ஊறுகாவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். தேன் மாரி இருக்கும். ஒரு டப்பா வச்சுருந்தாரு. நான் எப்பயுமே சாப்பிட்றேனோ இல்லையோ ஊறுகாய் எங்கள் வீட்டில் எப்பயுமே இருக்கும். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், கிச்சிலிக்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாவை தான் நான் இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது 10 வருஷம் ஊறுகாய். ஊறுகாயெலாம் வந்து கை பக்குவத்தோடு வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இருக்கும். அப்போல்லாம் வந்து ஜுரம் அப்போ எலுமிச்சம்பழம் ஊறுகாய், அதை விட வந்து கிச்சிலிக்காய் ஊறுகாய் தான் வச்சு சாப்பிடுவாங்க. நார்த்தங்காயில் ரசம் வச்சு சாப்பிட்டா உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும்னுவாங்க. ஜுரம் அப்போ வச்சு கொடுப்பாங்க அந்த நார்த்தங்காய் ரசம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இல்லை, சாதா ரசம் வச்சாவே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கோபுரம் போல் அப்பளத்தை பொரிச்சு வச்சாச்சு. இப்போ 4 விசில் ஆச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இந்த விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம சாம்பார் சாதத்தை. நல்லா கம்மன்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. சூடாக சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் என்ன பண்ணணும், சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் மசிச்சு விட்டால் நல்லாயிருக்கும். இன்னமும் தலைன்னு இருந்தால் கூட நீங்கள் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ மணி வந்து எங்களுக்கு 1:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். அதனால் போதும். சூப்பராக இருக்கா? இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். நம்ம தாளிப்புன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்ம சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் தான் போட்டு தாளிக்க போகிறோம். ஓகேவா? 2 காஞ்ச மிளகாய், ஒரு 10 முந்திரி, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 12:30க்கு செஞ்சாவே கரெக்டாக இருக்கும். வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் தாளிப்பு வடகம் போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 2, 10 முந்திரி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதிலே பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சா, சாம்பார் சாதத்தில் சேர்த்துடலாம். இப்போ நடுவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்படியே சுட சுட போட்டு சாப்பிடும் போது ஒரு ஊறுகாய் இல்லைன்னா அப்பளம் இது இருந்தாவே போதும். செம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பார் சாதம். நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சூப்பராக நம்ம சமைச்ச சாம்பார் சாதத்தை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.